பழனிமலை சித்தர்களால் 18 வகை மூலிகை மற்றும் கங்கை நீர் கொண்டு தயாரிக்கப்பட்டது. கிரியா விபூதி சோப். 2D என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். செந்தில் பாலாஜி ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார் என்கிற செய்தி வந்ததும் கொங்கு மண்டலம் முழுக்க திமுகவினர் பட்டாசு வெடித்து கொண்டாட ஆரம்பித்தனர். அமைச்சரவை மாற்றம் எப்பொழுது, யார் புதிய அமைச்சர்கள் என்கிற செய்தி பரபரப்பாக பேசப்பட்டது. செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பில் அமலாக்கத்துறை சரியாக வழக்கை கையாளவில்லை என நீதிபதி குற்றம் சாட்டியிருந்தார். செந்தில் பாலாஜி மீது போடப்பட்ட வழக்கு, அவர் ஜேவின் அமைச்சரவையில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது வேலை கொடுப்பதற்காக லஞ்சம் வாங்கினார் என எழுந்த புகாரின் பேரில் அவர் எடப்பாடி ஆட்சியில் தினகரனுக்கு ஆதரவான எம்எல்ஏவாக இருந்தபோது எடப்பாடி வழக்கு போட்டார். அதை அமலாக்கத்துறை வழக்காக எடுத்து அந்த ஊழலில் பெற்ற லஞ்ச பணத்தை அவர் வெளிநாடுகளில் முதலீடு செய்தார் என இன்னொரு வழக்காக பதிவு செய்தது. செந்தில் பாலாஜி மீதான போக்குவரத்து முறைகேடு வழக்கு வேகமாக நடந்து வருகிறது. ஆனால் அவர் மீது பதியப்பட்ட அமலாக்கத்துறை வழக்கில் போதிய முன்னேற்றம் இல்லை. PMLA என்கிற பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை அவரை கைது செய்தது. கடந்த 15 மாதங்களாக அவருக்கு ஜாமீன் வழங்காமல் சிறையில் அடைத்திருந்தது. அந்த வழக்கை நடத்துவதில் ஏகப்பட்ட குளறுபடிகளை அமலாக்கத்துறை செய்தது. அமலாக்கத்துறையின் குளறுபடிகளை ஒவ்வொன்றாக கேள்வி கேட்டார் செந்தில் பாலாஜி. அதற்கு சால்ஜாப்பான பதில்களை அமலாக்கத்துறை சொன்னது. அந்த பதில்களை சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார் செந்தில் பாலாஜி. அதில் தீர்ப்பளித்த உச்சநீதிமன்றம் ஒரு ஊழல் வழக்கை பணப்பரிமாற்ற சட்டத்தின்படி வழக்காக மாற்றி அதில் செந்தில் பாலாஜியை கைது செய்ததில் அமலாக்கத்துறை பின்பற்றிய நடைமுறைகளை கேள்வி எழுப்பி அவருக்கு ஜாமீன் வழங்கியது. தனிநபர் ஷூரிட்டிகளுடன் வழங்கப்பட்ட ஜாமீன் உத்தரவுப்படி செந்தில் பாலாஜி வாரம் 2 முறை அமலாக்கத்துறை விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என கண்டிஷன் போடப்பட்டுள்ளது. காலை 10:30 மணிக்கு இந்த உத்தரவு வந்தாலும் ஜாமீன் நிபந்தனைகளில் எத்தனை பேர் ஷூரிட்டி கையெழுத்து என்ற குழப்பம் நிலவியது. ஆனால் அவர் அமைச்சராவதற்கு எந்த தடையையும் சுப்ரீம் கோர்ட் விதிக்கவில்லை. அதனால் மறுபடியும் செந்தில் பாலாஜி அமைச்சரவையில் இடம்பெறுகிறார். கடந்த 15 மாதங்களில் இதய நோயாளியான செந்தில் பாலாஜி அவருக்கு ஆபரேஷன் செய்த காவேரி மருத்துவமனை மருத்துவர்களிடம் ஆலோசனை செய்வதற்கு கூட அமலாக்கத்துறை அனுமதிக்கவில்லை. இப்படி மிகப்பெரிய தாக்குதலை எதிர்கொண்ட செந்தில் பாலாஜியின் உடல்நிலை பெருமளவு சீரழிந்துள்ளது. சிறையை விட்டு வெளியே வரும் செந்தில் பாலாஜி தொடர்ந்து மருத்துவ சிகிச்சைகள் மேற்கொள்ள காவேரி மருத்துவமனைக்கு செல்வார் என்கிறது அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள். அவர் உள்நோயாளியாக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை மேற்கொள்வாரா என டாக்டர்கள் முடிவு செய்வார்கள் என்கிறார்கள். இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக பாராளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு அமைச்சரவை மாற்றம் செய்ய நினைத்த திமுக செந்தில் பாலாஜி ஜாமீனில் விடுதலையாகி வர வேண்டும் என காத்திருந்தது. செந்தில் பாலாஜிக்கு பிறகு அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட தெலுங்கானா முன்னாள் முதல்வரின் மகள் கவிதா, டெல்லி அமைச்சராக இருந்த மணிஷ் சிசோடியா, டெல்லியின் முதலமைச்சராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் போன்றோர் ஜாமீனில் விடுதலையான பிறகும் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்கவில்லை. ஆனால் நம்பிக்கை இழக்காமல் திமுக போராடி வந்தது. சித்தார்த் லூத்ரா, முகுல் ரோத்தகி போன்ற சீனியர் வழக்கறிஞர்களை அமர்த்தி சுப்ரீம் கோர்ட்டில் வாதாடியது. அவர்கள் தொடர்ச்சியாக மோடி ஆட்சியில் அமலாக்கத்துறைக்கு எதிராக வரும் தீர்ப்புகளின் வரிசையில் செந்தில் பாலாஜிக்கும் ஜாமீன் பெற்று தந்தனர். அமலாக்கத்துறையால் பழிவாங்கும் நடவடிக்கையாக கைது செய்யப்பட்ட எதிர்க்கட்சியினரின் கடைசி நபர் செந்தில் பாலாஜி. இந்த நிலையில் சிறையிலிருந்து வெளியே வந்த செந்தில் பாலாஜி செய்தியாளர்களிடம் கூறியதாவது: என் மீது அன்பும் நம்பிக்கையும் வைத்துள்ள முதல்வர் மு.க. ஸ்டாலின், அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு நன்றி. என் மீதான வழக்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் தொடரப்பட்ட பொய் வழக்காகும். அதை சட்ட ரீதியாக நீதிமன்றத்தில் எதிர்கொண்டு வழக்கிலிருந்து மீண்டு வருவேன் என்றார். பின்னர் சென்னை கடற்கரை சாலைக்கு சென்று முன்னாள் முதல்வர்களான அண்ணா, கலைஞர் ஆகியோரின் நினைவிடங்களில் மரியாதை செலுத்தினார். பிரதமரை சந்திக்க டெல்லி சென்றுள்ள முதல்வர் ஸ்டாலின் வெள்ளிக்கிழமை இரவு சென்னை திரும்புகிறார். அவரை விமான நிலையத்தில் வைத்தே செந்தில் பாலாஜி சந்திக்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அடுத்ததாக செந்தில் பாலாஜி அமைச்சராவதோடு உதயநிதி துணை முதலமைச்சர் ஆகிறார். சீனியர் அமைச்சர்கள் இருவரிடம் இருக்கும் துறைகள் உதயநிதியிடம் வழங்கப்படுகிறது. பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரன், கோவி செழியன் ஆகியோர் புதிய அமைச்சர்களாகின்றனர்.
மூத்த அமைச்சரிடமிருந்து அமைச்சர் பதவி பறிக்கப்படும். அவரது இலாக்காக்கள் வேறு நபர்களிடம் வழங்கப்படும். இது பற்றி மூத்த அமைச்சரிடமே பேசிவிட்டாராம் முதல்வர் என்கிறது திமுக வட்டாரங்கள். காஞ்சிபுரத்தில் நடக்கும் திமுக பொதுக்கூட்டம் முடிந்த பிறகு 29ஆம் தேதி வாக்கில் பதவியேற்பு விழா நடக்கும் என்கிறார்கள் திமுகவை சேர்ந்தவர்கள். திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன் வெளுத்து கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.